அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதின செய்தி அதிகாரம் 1 இறை திருவசனங்கள் 1 தொடங்கி 4 முடிய, மேலும் அதிகாரம் 4 இறை திருவசனங்கள் 14 தொடங்கி 21 முடிய. மாண்புமிகு தியோபில் அவர்களே, நம்மிடையே நிறைவேறிய நிகழ்ச்சிகளை முறைப்படுத்தி ஒரு வரலாறு எழுத பலர் முயன்றுள்ளனர். தொடக்கம் முதல் நேரில் கண்டும் இறை வார்த்தை அறிவித்தும் வந்த ஊழியர் நம்மிடம் ஒப்படைத்துள்ளவாறு எழுத முயன்றனர். அதுபோலவே நானும் எல்லாவற்றையும் தொடக்கத்திலிருந்தே கருத்தாய் ஆய்ந்து நீர் கேட்டறிந்தவை உறுதியானவை என தெரிந்து கொள்ளும் பொருட்டு அவற்றை ஒழுங்குபடுத்தி உமக்கு எழுதுவது நலமென கண்டேன். அழகையினால் சோதிக்கப்பட்ட பின்பு இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவிற்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திற்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கின எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்த போது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவே பிரியமான உறவுகளே, இந்த நாளிலே நாம் ஆண்டின் பொதுக்காலம் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த நாளில் நாம் ஆழமாக சிந்திக்க இருக்கக்கூடிய, சிந்தனைக்கு எடுத்திருக்கக்கூடிய பகுதி பார்த்தோம் என்றால், ஏடு வீடு, இது 2 தான் இன்றைய பற்றிய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். தொழுகை கூடம் என்றால் என்ன என்றால், அது இறை வார்த்தையை பகிரக்கூடிய இடமாக மட்டும் பயன்படுத்தவில்லை, அது ஒரு மறைக்கல்வி வகுப்பாகவும் பயன்படுத்தப்பட்ட இடம். 3வது, குடும்ப பிரச்சனைகளை அங்கு கொண்டு வந்து அங்கு வழக்குகளை தீர்த்து வைக்கக்கூடிய இடமும் தான் அந்த தொழுகை கூடத்தின் இடம். அங்குதான் அனைவரும் கூடியிருப்பார்கள். எப்படி கிராமங்களில் பஞ்சாயம் என்று சொன்னால் அனைவரும் வர வேண்டுமோ, அதே போல தொழுகை கூடம் என்றால் இதைத்தான் மையப்படுத்தி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சூழலை நாம் பார்க்கிறோம். ஏட்டை எடுத்து வாசித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்தார். இந்த ஏடு என்பது என்ன என்றால், இறைவாக்கினர்கள் தொகுத்து எழுதிய அந்த நூட்களின் உட்பிரிவு பகுதியை தான் அதை குறிப்பிடுகிறது. ஒவ்வொரு ஏடு, ஒவ்வொரு அதிகாரம் ஒவ்வொரு ஏடாக இருக்கும். அவர்கள் இறைவனை வேண்டிக் கொண்டு எந்த ஏடை எடுக்கிறார்களோ அதைத்தான் வாசிப்பார்கள். வாசித்த ஏடை தனியாக வைப்பார்கள், வாசிக்காத ஏடை ஒரு புறம் வைத்திருப்பார்கள்.
இப்படி ஒவ்வொரு ஏடாக எடுத்து கொடுக்கப்படும். இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் எசாயாவினுடைய சுருளேடு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது அப்படிங்கிறது. இப்ப நம்ம மீது ஆவி இருக்குதா இல்லையா? ஆண்டவரின் ஆவி அவர் மேல் உள்ளது. இப்ப ஆண்டவரால் படைக்கப்பட்ட நம் மீது ஆவி இருக்குதா இல்லையா? இருக்கு. எப்பையிலிருந்து இருக்கு? ஞானஸ்தானம் வாங்கும் போது ஆண்டவருடைய ஆவி மேல இருக்கிறத நம்ம அறியறதுக்காகத்தான் சொல்லப்பட்டது. மாறாக ஆண்டவருடைய ஆவி எப்பையில் இருந்தது அப்படின்னா, தாயின் கருப்பையில் உருவாக்குறதுக்கு முன்னாடி இருந்தே அவருடைய ஆவி நம்மிடம் இருக்கிறது என்பதை அது சுட்டி காட்டுது. எனவே அந்த ஆவி நம்மை தூண்ட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தியின் வழியாக தன்னுடைய பணியை முன் அறிவிப்பாக சொல்லுகிறார். ஒரு தேர்தலுக்கு வரும்போது 5 ஆண்டு அறிக்கைன்னு சொல்லிட்டு வாசிப்பாங்க. இல்ல நாங்க 5 ஆண்டுல இதெல்லாம் முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறது மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை அவருடைய அந்த 3 ஆண்டு திட்டத்தை வாசிக்கிறார். நான் ஏழைகளுக்கு, சிறையில் இருக்கிறவங்களுக்கு, பார்வையற்றோருக்கு பார்வை பெற, அப்ப ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்க, இப்படி இவருடைய திட்டத்தை தெள்ள தெளிவாக அறிவிக்கிறார். இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பணியாக இருக்கிறது. இதை எப்படி பார்க்க வேண்டும்? அவருடைய முதல் அற்புதத்தில் இருந்தும் சரியல்ல, அவருடைய பிறப்பில் இருந்து பார்க்க வேண்டும். ஒரு ஏழை மாதாவிடமும் சூசேப்பிடமும் பிறக்கிறார். பணக்காரங்கள்ல ஏழை. இரண்டாவது அவருடைய பிறப்பை முதலாக இடையர்களாகிய ஏழைகளுக்கு அறிவிக்கப்படுகிறது. அடுத்த கட்டம், அவர் ஒரு பெரிய ஒரு மாளிகையில் பிறக்கவில்லை, ஒரு குடிசையில் தான் பிறக்கிறார். அடுத்த கட்டம், அவருடைய முதல் அற்புதத்தை நாம் பார்க்கிறோம். அன்னை மரியாள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை மிகவும் ஆழமான வார்த்தை. மகனே, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. யாருக்கு தீர்ந்து விட்டது? முதல்ல வந்த பண்டாரங்கள் பூரா சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. கடைசியில் இனிமேல் ஏழைகள் வருவாங்க, அவங்களுக்கு பூரா ரசம் இல்ல. என்ன பண்றது? ஏதாவது அதிசயம் செய்ய. ஏழைகளுக்கு. இப்ப முதல் அற்புதமும் ஏழைகளுக்கு. இன்றைக்கு அவர் எடுத்து சுருளேட்டை எடுத்து வாசிக்கிறார். யாருக்கு? ஏழைகளுக்காக வாசிக்கிறார். தன்னுடைய மழைப்பொழிவினுடைய முதல் வார்த்தையை பயன்படுத்துகிறார். மத்தேயு நற்செய்தி 5:3 வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது அப்படிங்கறத அவர் சுட்டி காட்டுறார். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஏழைகளுக்கான கடவுளாக நாம் பார்க்க வேண்டும். அப்ப பணக்காரங்களுக்கு ஆண்டவர் கடவுள் இல்லையா என்றால், பணக்காரங்களுக்கு கடவுள் தேவையில்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் தேவையில்லை. இப்போ ஒரு ஏழை வீட்டுல அவங்க மகனுக்கு முடியல அப்படின்னா முதலாக கடவுளே காப்பாத்துங்க, ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி வேண்டிட்டு தான் அடுத்து மருத்துவமனைக்கு போவாங்க. பணக்காரங்க எப்படி போவாங்க? உடனே தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் தொடர்பு கொண்டு எந்த மருத்துவமனை பெஸ்ட் மருத்துவமனை அதை சொல்லுங்க, நாங்க அங்கே போய் முதல்ல பாத்துக்கிறோம், அதுக்கப்புறம் தான் அவங்க வேண்டவே தொடங்குவாங்க. முதலில் இவர்கள் முயற்சி எடுப்பார்கள், அடுத்தடுத்து தான் கடவுளுடைய முயற்சி எதிர்பார்ப்பார்கள். ஆனால் ஏழைகள் முதலில் கடவுளுடைய முயற்சியை எதிர்பார்ப்பார்கள், அடுத்து இவர்கள் அடி எடுத்து வைப்பார்கள். இதைத்தான் இது சுட்டி காட்டுகிறது. உடனே பணக்காரங்களுக்கு கடவுள் சொந்தக்காரர் இல்லையானா, தேவை இல்லைன்னு இருக்கிறவங்களுக்கு அவர் தேவை இல்லை. அதுதான் அவர் சுட்டி காட்டுகிறார். இப்பொழுது யார் ஏழை என்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். யார் ஏழை? ஏழைனா இவங்க தான் ஃபாதர் ஏழைன்னு யார சொல்லுவோம்? காசு பணம் இல்லாதவங்க, வீடு வாசல் இல்லாதவங்க, படிக்க வசதி இல்லாதவங்க, இவங்கெல்லாம் ஏழைகள் தானே. இவங்கெல்லாம் ஏழைகள் தானே அப்படிலாம் நினைக்காதீங்க. இங்க நம்ம உட்கார்ந்து இருக்கிற இந்த உலகத்துல இருக்கிற 50 பேரும் ஏழை தான், 50 பேரும் பிச்சைக்காரங்க தான். எப்படி ஃபாதர்? ஒரு அரசன் என்ன செஞ்சானா, தன்னுடைய தலையில் இருக்கக்கூடிய கிரீடத்தை அவன் வளர்க்கக்கூடிய பண்ணி தலையில மாட்டி வச்சு வேடிக்கை பார்த்து அழகு பார்ப்பாராம். உடனே சிப்பாய் வந்து கேட்டாராம், என்ன அரசு உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மட்டமான புத்தி இருக்கிறது? அது எவ்வளவு பெரிய மதிப்பு மிக்க ஒரு கிரீடம், அதை கொண்டு போய் பண்ணியினுடைய தலையில் வைத்திருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே அரசன் அவருக்கு விளக்க நினைத்த அவர், ஒரு ஆட்டு தலையையும் பன்னி தலையையும் ஒரு மனித தலையையும் கொடுத்து இதை வித்து விட்டு வா அப்படின்னு சொன்னார். இத போய் சந்தையில வித்துட்டு வா அப்படின்னு சொன்னார். அவரும் சந்தையில் முதலாக ஆட்டுத்தலை, அடுத்து பன்றி தலை, அடுத்து மனித தலை வச்சிருக்கிறார். வந்தவங்க முதல்ல எந்த தலையை தூக்குனாங்க? ரெண்டாவது வந்தவங்க எந்த தலையை தூக்குனாங்க? பன்றி தலையை தூக்கிட்டாங்க. இந்த மனுஷ தலை 2 நாளான விற்பனை ஆகல.
அப்ப வந்து அரசே இந்த தலை மட்டும் விக்கல, நான் என்ன பண்றது? இப்ப தெரியுதாடா யாரு பிச்சைக்காரங்க யாரு ஏழைன்னு. நம்ம இருக்கும்போது மதிப்பு கிடையாது, இறந்த பிறகும் மதிப்பு கிடையாது. நீ நினைக்கிற இருக்கும்போது ஒன்னையே மதிக்கிறாங்க அப்படின்னு, ஒன்னையே மதிக்கல. உன்கிட்ட இருக்கிற பணத்தை மதிக்கிறாங்க, உன்கிட்ட இருக்கிற பதவியை மதிக்கிறாங்க. வேற ஒண்ணும் நினைச்சுக்கிறாத, பெருசா நினைச்சுக்கிட்டு நீ ஓவரா ஆட்டம் போட்டு வாழ்ந்துடாத. இறந்தியன்னா ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கறது தான் இந்த ஒரு சிறிய கதை நமக்கு சுட்டி காட்டுது. எனவே ஒரு பன்றிக்கு இருக்கக்கூடிய மதிப்பும் ஒரு ஆட்டு தலைக்கு இருக்கக்கூடிய மதிப்பும் ஒரு மனிதனுக்கு இல்லை என்றால் அவன் வாழ்வதில் எளிது. ஆனால் அவன் நிலையான ஒரு வாழ்க்கையை பெற்றுக் கொள்வது கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, இதிலிருந்து நமக்கு தெரியும் யார் ஏழைகள். எல்லாரும் ஏழைகள் எப்படி ஃபாதர் சொல்ல முடியும்? யாராவது மன்னன்ல இருந்து ஆண்டி வரைக்கும் இறந்து போன யாராவது தன்னுடைய வீட்டையும் தன்னுடைய நகையும் எடுத்துட்டு போனதா வரலாறு இருந்தா சொல்லுங்க, அவங்க தான் பணக்காரங்க, நான் ஏத்துக்கிறேன். எவ்வளவு கோடிகள் சம்பாதித்து வைத்திருந்தாலும் விட்டு விட்டு தான் ஏழையா போகணுமே ஒழிய அங்கே போய் ஆண்டவர் முன்னில நான் எடுத்துட்டு வந்துட்டேன் பணக்காரனா ஒருத்தரும் நிக்க முடியாது. அப்ப எல்லாருமே யாருதான்? ஏழைதான். ஆனாலும் பணக்காரர்கள் கடவுள் முன்னிலையில் பணக்காரர்களாக இருக்க முடியும். தானமும் தர்மமும் செய்தால் அவர்கள் பணக்காரமும். தனக்கு மிஞ்சினதுதான் தானமும் தர்மமும். நான் இறந்த பிறகு எனக்கு மிஞ்சியது நான் செய்த தானமும் தர்மமும் தான் என்னை பணக்காரனா ஏழையான்னு காட்டும் கடவுளுக்கு முன்னிலையில். இருக்கும்போது நான் பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சுட்டேன், பிள்ளைகளை பூரா ஒரு முடக்குவாதமுற்றவரை போல முடக்கி வச்சுட்டேன். நீ சம்பாதிக்காடா, அப்பா சேர்த்து வச்சுட்டேன், அம்மா சேர்த்து வச்சுட்டேன், வீடெல்லாம் கட்டி வச்சாச்சு, உனக்கு இனிமேல் ஒரு வேலையில உட்கார்ந்து ராஜா மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு அப்படிங்கிறது. உட்கார்ந்தே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா யாரு? வேலைக்கே போகாம இந்த செல்வந்தர் சொல்றாருல, இனிமேல் நான் என்ன செய்வேன்? என் தானிய களஞ்சியத்தை இடித்து இன்னும் பெருசாக கட்டுவேன். என் மனமே அமர்ந்து உண்டு கழித்து உன் வாழ்க்கையை கொண்டாடு. ஆண்டவர் சொல்றாரு, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்து போய்விடும். அப்ப நாம் உழைக்க வைக்க வேண்டும், இல்லை என்றால் உழைப்பை மறந்து விடுவார்கள் பிள்ளைகள். உங்களுடைய சொத்தை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து இன்னொன்றும் சொல்லி விடுகிறேன், உங்களுடைய இறப்பிற்கு முன்னாலேயே உங்களுக்கு 4 பிள்ளைங்களோ 2 பிள்ளைங்களோ 1 பிள்ளைங்களோ இருக்காங்க அப்படின்னா சொத்தை சரிசமமாக பிரித்து கொடுத்து விட்டு இறந்து போங்க. நீங்க சேர்த்து வச்சு செத்துட்டீங்கன்னா அண்ணன் தம்பி உறவு காலியாயிரும். அவங்க போடுற சண்டை பயங்கரமா வந்துடும். நீங்கள் எதற்கு சேர்த்து வைத்தீர்கள்? உங்கள் பிள்ளைகள் சண்டை போட்டு சமாதானம் இல்லாமல் வாழ்வதற்காகவா சேர்த்து வைத்தீர்கள்? பிறகு அவர்கள் எப்படி ஏழையாகிறார்கள்? அவர்கள் வழக்கு என்று நீதிமன்றத்துக்கு செல்கிறார்கள், வக்கீல் வாங்கிட்டு போயிறார் அம்புடு சொத்தையும், இவர் மீதி கையை விரிச்சிட்டு கைவீசம்மா கைவீசு அப்படின்னு வந்து வீட்டு வந்து உட்கார்ந்துகிறார். அப்ப இன்று நான் யாரை உருவாக்குகிறேன்? ஒரு ஏழை மகனை மகளை உருவாக்குகிறேனா, இல்லை பணக்கார மகனை மகளை உருவாக்குகிறேனா என்பதில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இல்லை என்றால் நமக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏட்டை எடுத்தார், அவர் வாசித்தார். இன்று அன்று 600 ஆண்டுகள் இறைவார்த்தை இல்லை, 600 ஆண்டுகள் இறைவார்த்தையை கேட்கவே இல்லை. அதற்கு பிறகு வாசிக்கப்பட்ட அந்த வாசகங்கள் நெகேமியா அன்னைக்கு வாசிக்கிறார். அவ்வளவு ஆழமா அந்த மக்கள் தாகத்தோடு காத்திருந்தார்கள், அந்த இறைவார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தார்கள். இன்று நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம்? ஒவ்வொருவருடைய கையிலும் திருவுளியம் ஏடாக நம்முடைய கையில் இருக்கிறது. அன்னைக்கு ஒரு காவலர் அருமையா செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு வலைதளியில பாத்துறோம். தலைக்கவசம் இல்லாமல் சென்ற ஒருவனை பிடித்து மரியாதையா 10 திருக்குறள் சொல்லிட்டு போடா அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மேல போனோன்னு, இறந்து மேல போனோன்னு மரியாதையா 2 வசனத்தை சொல்லிட்டு உள்ள போ அப்படின்னு சொல்லி பேதுரு நமக்கு கட்டளையிட்டாருன்னா நம்ம சொல்ல முடியுமா முடியாதான்னு தெரியலையே. இவன் 10 திருக்குறளுக்கே 5 திருக்குறள், அந்த 2 திருக்குறள் திணறான். இன்று நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனாக இருக்கிறேன், இந்த ஏட்டை நான் எப்படி படிக்க வேண்டும்? ஏட்டை எடுத்து தொழுகை கூடத்தில் வாசித்தார், நான் திருவள்ளி எடுத்து வீட்டில் அமர்ந்து வாசிக்கிறேனா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். புனித பிரான்சிஸ் சேவியர் சொல்லிட்டு வியட்நாம் பகுதியில ஒரு ஆயராக இருந்தவர், இறைவார்த்தை அன்று வாசிக்க கூடாத காலகட்டத்தில் இருந்தவர், கையில் திருவள்ளியை வைத்திருக்க கூடாது. அவரை சிறையில் எடுத்து அடைக்கிறார்கள். அவரை சிறையில் அடைத்த பிறகு உள்ளே பார்த்தால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அவ்வளவு அதிகமாக இருக்கிறார்கள். இவர்கள் எப்படி திருவள்ளியம் வாசிக்கிறார்கள் என்று பார்த்தால் ஒரே ஒருவர் என்ன செய்து விட்டார்?
சொல்லவே வெக்கமா இருக்கும். இப்படி இல்லாம ஒளிச்சு கொண்டுட்டு போனாங்க. தன்னுடைய காலினுடைய உள்பகுதியில் ஒரு திருவிழியத்தை ஒளித்து வைத்து விட்டு அப்படியே நடந்து உள்ள போயிட்டார். உள்ள போனோன்னா அந்த திருவிழியத்தை அவங்க உடம்பு பூரா செக் பண்றாங்க. எப்படியோ மறைச்சு வச்சுக்கிட்டார். மறைச்சு வச்சுட்டு ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர் உள்ள போயிட்டார். உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர் எல்லாம் ஒண்ணு கூடி அந்த திருவிழியத்தை எடுத்துட்டாங்க. இப்ப இதை எப்படி ஒளிச்சு வைக்கிறதுன்னு தெரியாம என்ன பண்றாங்க, இருந்த அனைத்து பேருக்கும் ஒவ்வொரு பகுதியை கிழிச்சு 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 கொடுத்துட்டாங்க. ஒவ்வொருத்தரும் கிழிச்சு கொடுத்த பிறகு அனைவரும் சேரும் போது அதை எடுத்து வாசிப்பாங்க. இப்ப உள்ள இருக்கக்கூடிய காவலர்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, இவங்க ஏதோ பண்றாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அனைவரும் என்ன பண்ணுகிறார்கள் என்றால் அந்த வசனத்தை அப்படியே குழியை தோண்டி உள்ளே புதைத்து வைத்து விடுவார்கள். ஒரு நாளைக்கு ஒரு வாட்டை போய் அதை எடுத்து பார்க்கணும். ஒரு நாளைக்கு ஒரு வாட்டை அதை எடுக்கல அப்படின்னா கரையான் உன்றும். அப்ப அதை ஒரு நாளைக்கு ஒரு வாட்டை எடுப்பதற்காக அவர்கள் பசியும் பட்டினியுமே கிடப்பாங்க. உணவு சாப்பிடும் போது எல்லாரும் இங்கே வந்துருவாங்க, நம்ம போய் எடுத்து வச்சுட்டு வந்துருவோம். எடுத்துட்டு வைக்கணும். இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள ஒரு 5 நாள் இல்லாம போயிட்டு வெளியில போயிட்டு வாங்க, ஒற்றை அதிகமாயிரும். ஏன்னா மனித நடமாட்டம் அதிகமாக இருந்தது என்றால் பூச்சிகள் நடமாட்டம் குறைந்து விடும். மனித நடமாட்டமே இல்லை என்றால் பூச்சிகளும் வௌவாலுடைய நடமாட்டம் அதிகமாகிவிடும். அதே போல இந்த ஒரு பேப்பரை அப்படியே இறைவசனத்தை ஒளிச்சு வச்சுட்டு எடுப்பாங்க. பிறகு கெடுபிடி பயங்கரமாகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா திட்டம் போடுகிறார்கள். அனைவரும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பகுதியை மனப்பாடம் செய்து விடுங்கள் என்று சொல்லி முடிக்கப்படுகிறது. அனைவருமே மனப்பாடம் செய்து முடிக்கிறார்கள். பிறகு மாட்டிக்கொள்கிறார்கள். எப்படி மாட்டிக்கிறாங்கன்னா, எல்லாரும் சாக வேணாம், இந்த பேப்பர் அப்புறம் ஒரு 10 பேர்ட்ட மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 10 பேர்ட்ட கொடுக்குறாங்க. 10 பேரையும் வெட்டி கண்டதுமா வெட்டி கொள்றாங்க. மற்றவர்கள் பூராமே என்ன பண்றாங்க அப்படின்னா தாங்கள் மனப்பாடம் செய்த அந்த இறை வார்த்தையை பகிர்ந்து கொண்டு வாழக்கூடிய அந்த சூழ்நிலையில் அவர்கள் சிறையிலே இறைவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் அந்த ஆயர் இவ்வாறாக எழுதுகிறார், நான் நம்பிக்கையை பார்க்கவில்லை, நான் இயேசுவையே பார்த்து விட்டு வருகிறேன் எழுதி முடிகிறார். அன்பிற்கினிய உறவுகளே, நம்மிடமும் திருவுளியம் இருக்கிறது, ஆனால் அதுக்கு மதிப்பு இருக்கிறதா? இன்று குடும்ப சந்திப்பில் பார்க்கும்போது ஒரு திருவுளியத்தை எடுக்கிறோம். ஏனோ சில திருக்குடும்பங்கள் இருக்கின்றன. பல குடும்பங்களில் அதை நாம் பார்ப்பது அல்ல. கஷ்டம் வந்தாலும் திருவிழிய பக்கம் போறது இல்ல, சந்தோஷம் வந்தாலும் திருவிழிய பக்கம் போறது கிடையாது. சும்மா இருக்கு, ஒரு பேக் ஒண்ணு செஞ்சு வச்சுக்கிறோம், பூசைக்கு போகும்போது இந்தாங்கன்னு தூக்கிட்டு வரோம், திருப்பி கொண்டு டொம்முன்னு போடுறோம், திருப்பி பூசைக்கு வரும்போது எடுத்துட்டு வரோம், திருப்பி கொண்டு டொம்முன்னு போடுறோம். இப்ப கடவுள் எப்பொழுது நம்மோடு இருப்பார். ஒரு பங்கு தந்தையிடம் ஒரு குடும்பம் வந்து எங்களுக்கு ஒரு பைபிள் கொடுங்க ஃபாதர்னு கேட்டாங்களாம். கொடுத்துட்டாராம். ஒரு வருஷம் கழிச்சு அந்த வீடு மந்திரிக்கும் போது அந்த பைபிளை கொடுத்தனேமா எங்கம்மா காணா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை தேடுறாங்களா. இங்கேதான் ஃபாதர் வச்சு எங்கேயோ தேடுறனே அப்படி தேடினாங்க. தேடி பார்க்கும்போது உள்ள புழு பூரா அரிச்சிருச்சு. அப்ப அவர் அந்த குடும்பத்துல முன்னாடி பைபிள் வச்சு இப்படித்தான் வேண்டாராம், ஆண்டவரே இந்த குடும்பத்தையும் என்னையும் இந்த புழுவை போல் மாற்றும், அப்படியாவது உங்களுடைய வார்த்தையை நாங்கள் உண்டு வாழ எங்களுக்கு வரம் தாரும் வேண்டி முடிச்சிட்டார். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, வார்த்தை மிகவும் வல்லமை மிக்கது. இந்த வார்த்தையை நான் வாழ வேண்டும். ஏழைகள் யார், சிறைப்பட்டிருப்பவர்கள் யார், உண்மையிலேயே பார்வையற்றவர்கள் யார், இன்னும் பார்வை இல்லாதவங்க அல்ல, பார்வை இல்லாதவங்களுக்கு இருக்கக்கூடிய திறமை நம்மள்ட்ட இல்ல. இன்னைக்கு பார்வை இல்ல, அவங்க செல்போனுக்கு அடிமையும் இல்ல. நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு வேணா ஒண்ணு சொல்றேன். இந்த உலகத்தில் உள்ள இளைஞர்களை கெடுக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு மன்றாட்டு வாசிப்பாங்க. செல்போன், வலைதளம், லேப்டாப், டிவி, இவைகள் எல்லாம் இந்த இளைஞர்களையும் குடும்பங்களையும் மகிழ்ச்சியிலிருந்து நீக்குகிறது என்று சொல்லுகிறாங்க. நீங்க உண்மையிலே மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, ஃபாதர் எங்க வீட்டில் இருக்கக்கூடிய டிவி எந்திரிச்சு வந்து திரும்ப என்னைய பயன்படுத்து அப்படின்னு சொன்னுச்சா? உங்க பாக்கெட்ல இருக்கக்கூடிய செல்போனு கத்திக்கிட்டே வந்து உங்கள்கிட்ட என்னைய பயன்படுத்து, வாட்ஸ்அப்புக்கு வா, பேஸ்புக்கு வா, வேமா வா, இந்த அவனை பத்தி பேசு இவனை பத்தி பேசுன்னு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய செல்போன் உங்களை கெஞ்சிச்சா? உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய லேப்டாப் உங்களை போட்டு நம்புச்சா? எதுவும் நமக்கு அது பாவி நம்ம தான் உட்கார்ந்து அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோமே ஒழிய அது ஒருபோதும் நம்மை பயன்படுத்தாது. அப்ப நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இன்றும் என்றுமே நம்ம சொல்லக்கூடிய ஒரே பதில், நான் தவறு செய்யவில்லை, இந்த ஊடகத்தை அழித்துவிடும், இந்த செல்போனை தொலைத்துவிடும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாயைகளையும் கட்டுக்குள் உள்ள போட்டுவிடும் என்று நாம் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். சிறையில் இருந்தவர்கள் நினைத்திருந்தால் என்ன வேண்டுமானாலும் செய்திருக்கலாம், இயேசுவை மறுதலிவிட்டு வெளியே வந்திருக்கலாம்.
ஆனால் அவர்கள் எப்படி ஒன்று கூடி ஒரே முகமாக இருந்தார்கள் என்று நாம் இந்த செல்போனை நான் எப்படி பயன்படுத்துகிறேன், இந்த ஊடகத்தை நான் எப்படி பயன்படுத்துகிறேன், அப்படி பயன்படுத்தினால்தான் அது நமக்கு வெற்றி கொடுக்கும். நாம் அதை தவறுதலாக பயன்படுத்தும் போது நமக்கு தொல்லை தான் கொடுக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த ஒரு கருவிகளும் நம்மை தொந்தரவு செய்வது இல்லை, நாம் தான் அந்த கருவிகளை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து விட்டோம் என்றாலே நம்முடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விட்டோம் என்பது பொருள். நாம் இன்றும் என்றும் என்னை ஒரு பஸ் தான் லேட்டா வந்துச்சு, விமானம் தான் லேட்டா வந்துச்சு, தொடர் வண்டி தான் லேட்டா வந்துச்சு கிடையாது. அது நேரத்துக்கு வருதோ இல்லையோ, நம்ம என்ன பண்ணிருக்கணும், நேரத்துக்கு போயிருக்கணும். நம்ம நேரத்துக்கு போகாம சின்ன பிள்ளைங்க ஸ்கூல்ல வந்து பொய் சொல்றது மாதிரி பஸ் லேட்டா வந்துருச்சு, நான் லேட்டா எந்திரிச்சிட்டேன்னு சொன்னா கூட பிரச்சனை இல்லை, நான் தாமதம் ஆயிட்டேன் அப்படின்னு யாரும் சொல்றது இல்ல. அன்னைக்கு ஒரு அக்காலாம் வந்து கேக்குறாங்க, ஏன் ஃபாதர் வேமா பூசையை ஆரம்பிக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு, 6:30 தான் ஆரம்பிக்கிறேன், வேமா ஆரம்பிக்கிறிய அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம கோயிலுக்குள்ள வந்துகிட்டு இவர் ஆரம்பிச்ச நேரம் சரியா தப்பான்னு சொல்லிட்டு பூசைக்கு அவங்க வாட்சி எடுத்து பாய்ப்பாங்க. கிளம்பும் போதே பார்த்திருந்தாங்கன்னா வேமா வந்திருப்பாங்க. வந்ததுக்கு அப்புறம் பாக்குறது காரணம் என்ன, அதெல்லாம் ஒரு சாக்கு போக்குகளை உருவாக்கி கொண்டு கடவுளை தள்ளி வைப்பதற்கான ஒரு காரணமாக இருக்கிறது. அன்பிற்கினிய உறவுகளே, இன்று எந்தவித கஷ்டமும் இல்லாமல் சும்மா ஒரு 300 ரூபாய் கொடுத்து ஒரு திருவிழியத்தை வாங்குறோம். வாங்குறது முக்கியம் இல்ல, அதை படிக்கணும், வீட்டுல உட்கார்ந்து வாசிக்கணும். வீட்டுல உட்கார்ந்து வாசித்த பிறகு அதை நாம் தியானிக்க வேண்டும். அதை தியானித்த பிறகு நாம் ஒழுங்கமைப்பு கொண்டு வர வேண்டும். உங்களுக்கு இன்னொரு ரகசியம் என்ன சொல்றேன், மறைக்கல்வி வகுப்பு நடக்குது, திட்டம் கொண்டுட்டு வந்தேன். எல்லா பிள்ளைங்களும் ஒரு நாளைக்கு ஒரு வசனம் வாசித்து என்னுடைய அந்த மறைக்கல்வியுடைய குழுவினுடைய இதற்கு உங்களுடைய பிள்ளைகள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொன்னேன். சொன்னதிலிருந்து இன்று வரைக்கும் மங்காம்பட்டியிலிருந்து ஒரே ஒரு குடும்பம் 2 பிள்ளைகளை வாசிக்க வச்சு அனுப்புறாங்க. ஒரே ஒரு தாய் 2 மகனையும் மகளையும் வாசிக்க வச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் அனுப்பிச்சுட்டு இருக்கிறாங்க. மற்றவங்க எங்கே போறாங்க, மற்றவங்க எங்கே போனாங்க? நீங்க போய் ஸ்கூல்ல போய் சண்டை போடாதீங்க, உங்க பிள்ளைங்க நல்லா படிக்கலன்னு சொல்லிட்டு. முதல்ல நீங்க உங்களோட சண்டை போடுங்க கண்ணாடியை பார்த்து, நான் ஏன் இப்படி தப்பு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது, ஆனால் பயன்படுத்தக்கூடிய பெற்றோர்கள் இல்லை. இன்னைக்கு என் பிள்ளை தவக்காலையா தான் மாறணும்னு சொல்லிட்டு தான் உட்கார்ந்து இருக்கிறாங்களே தவிர அதனால சாதிக்கணும்னு யாரும் இல்ல. ஒரு பாடல் பாடலாமே, ஒரு பாடலோ பாடி அனுப்ப வேண்டியதானே, ஒரு வசனத்தை ஒரு நாளைக்கு வாசிக்க வேண்டியதானே. இன்று தமிழ் எந்த அளவிற்கு வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய பிள்ளைகள், பேர குழந்தைகள்? கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பாருங்கள். நாங்கெல்லாம் பைபிள் வாசித்தோம் எப்படி, சாத்தரசம்பட்டியில தொண்ட தாமஸ்னு ஒரு ஃபாதர் பங்குச்சாமியாரா இருந்தார். பெரியாத்தனமா முழங்கால் போடுறதுக்கு பதிலா அந்த இடத்துல உட்கார்ந்துட்டேன், பனிஷ்மெண்ட். நான் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நீ வாசகம் வாசிக்கணும்டான்னு சொல்லிட்டார். மனுஷன் அன்னைக்கு தான் 1 மணி நேரம் சாப்பிடுறாரு. எப்பவும் 10 நிமிஷம் சாப்பிடுறவரு அன்னைக்கு தான் 1 மணி நேரம் சாப்பிடுறாரு. 1 மணி நேரமும் நம்ம வாசித்து கொண்டே இருக்க வேண்டும். தண்டனை அன்று வேண்டா வெறுப்பாக வாசித்தோம், இன்று அதுதான் எங்களுடைய பணியாக மாறி போய்விட்டது. இன்னைக்கு நீங்க அப்படி ஒரு முறை சொல்லுங்க, ஏன் ஸ்கூல்ல இருந்து லேட்டா வந்த, ஃப்ரெண்ட்ஸோட நின்றுகிட்டு இருந்தீங்க, வா ஃப்ரெண்ட்ஸோட நின்றியா, திருப்படம் 37 எடுத்து வாசிப்பாரு, அப்பதான் உனக்கு நண்பனுடைய அருமையும் தெரியும் பெருமையும் தெரியும். யாராவது சொல்லுவோம்? சொல்ல மாட்டோம். அப்படியாப்பா, பானிபூரி சாப்பிட்டியா, பரோட்டா சாப்பிட்டியா, சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வரவா, அப்படியே சாப்பிடு, அப்படியே வயிற்று வலி வந்து அப்படியே போயிரு அப்படிங்கிறது தான் நம்முடைய பழக்கமாக இருக்கிறது. எனவே இதுதான் இறை வார்த்தை ஒரு ஆழமாக சிந்திக்கக்கூடிய பகுதியா இருக்கிறது. நீங்கள் உருவாக்கவில்லை என்றால் எவரும் உருவாக்க முடியாது. பள்ளியில் அவர்கள் படிக்கத்தான் செய்வார்கள். வாழ்க்கையை வாழ்வது குடும்பத்தில் தான். நீங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறீர்களோ அதைத்தான் அவர்கள் பள்ளியிலும் வெளிப்படுத்துவார்கள். பள்ளியில் ஏட்டுச் சுரக்காய் தான் கறிக்கு உதவாது. கறிக்கு உதவ வேண்டும் என்றால் வீட்டில் தான் அவர்கள் கறிக்கு உதவ வேண்டும், அதை பயன்படுத்த வேண்டும். பள்ளிக்கூடத்தில் எல்லாவற்றையும் பயன்படுத்த மாட்டார்கள். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாமும் ஏட்டை எடுப்போம், வீட்டில் அமர்ந்து வாசிப்போம், இறை வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து வாழ்வோம். ஆமென்.